நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ரிலேட்டடாக இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. சரி, நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னடா சென்சார் அப்டேட்லாம் வந்துருச்சான் போய் பார்த்தா நம்ம ஊர் கிடையாதுங்க, மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா படத்தை அகைன் ரீசென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசென்சார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியோ இல்லை பிளர் பண்ணியோ பார்த்தீங்கன்னா மூவிலேருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் கேட்டகரினால பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்களாம். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்கிட்ட ஆல்ரெடி சென்சார் வாங்கி வச்ச ரீஜனில் போய் மறுபடியும் சென்சார் வாங்கி விளாட்றதுக்கு பதிலாக புதுசாக இங்கேயே வாங்க ட்ரை பண்ணலாம்னு தான் தோணுது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும்னு தான் பார்த்தீங்கன்னா பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜூன் மாதமும் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சென்சார் அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ போகிற போக்க பார்த்தா ஜூன் மாதமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஜூன் மாதமும் விட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிலீஸ் டேட் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக பெரிய பெரிய படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைனப்ஸில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி லீக் ஆகி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்து அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போன ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் விடுறது சரி கிடையாது. வர்ற ஜூன் 22 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட பர்த்டே. ஸோ அன்றைக்காச்சும் பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசாக ரிலீஸ் டேட் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவங்க தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேவையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் தேவையில்லாமல் சொல்கிறேன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா சென்சார் சைட் பார்த்தீங்கன்னா பெருசாக முயற்சி பண்ண மாதிரியே தெரியலை. இது வேறு இல்லாமல் சேம் கேவிஎன் பார்த்தீங்கன்னா இந்த மாதமே டாக்ஸிக் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தை இதுக்கு மேலெலாம் போஸ்ட்பான் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்குறது உறுதி. ஏன்னா யாஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காக போன வருஷத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் அப்டேட்டை மட்டுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணிடும் பார்த்தோமா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்காக போஸ்ட்பான் ஆகிட்டு போனாங்க. இப்போ மறுபடியுமெல்லாம் போஸ்ட்பான் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பாய்காட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, ஃபைனலாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் இந்த மாதம் ஆச்சு ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.